ஹாய் ஃப்ரெண்ட், சிம்பிளாக நெத்திலி மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு பல் 6, 2 பழுத்த தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குறப்பாக பல்ஸ் மோடில் அரைச்சி ஒரு வாரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. மண் சட்டியில் வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா மிதமாக பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. காந்திரக்கூடாது, டேஸ்ட்டு குழம்பையே மாற்றிடும். அதனால் கரெக்டாக பொரிய வச்சுருங்க. இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து வெந்து வரட்டும். மசாலா வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து வரப்போ நெத்திலி மீனும் எந்த மீனும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா மீன் மசாலா எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடும். கரெக்டான இதே போல் அளவுகளோடு உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.